மியூட் பண்ணிரு. சார் விலங்கல் சார் விலங்கல் சார் மியூட்ல இருக்கு. சார் மியூட்ல இருக்கு சார் விலங்கல் அதுக்கு. Oh, sorry. ICLX பிளஸ் ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற அயடின் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படுது. எக்ஸமன் ஒன்றுன்னா இந்த அயடின் ஒட்சியேற்றன் பிளஸ் 1. எக்ஸமன் 10 அயடின் ஒட்சியேற்றன் பிளஸ் 2. இப்ப எக்ஸ் ஆகவே இந்த அயடின் ஒட்சியேற்றன் வந்து பிளஸ் எக்ஸ் ஆக இருக்கும். சரியா? நீங்கள் இதுல என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ப இந்த அயடின் ஒட்சியேற்றனை தீர்மானிக்கலாம். இதுல இருக்கிறது எக்ஸ். அயடினும் குளோரினும் மாறுபட்ட ஒட்சியேற்றங்கள் எடுக்குமாக இருந்தாலும் அயடினிலும் குளோரினுக்கும் மின்னெதிர்த்தன்மை கூட. ஆகவே குளோரின் ஒட்சியேற்றன் -1 இருக்கு, அயடின் ஒட்சியேற்றன் +1 இருக்கு. அப்ப இதுல எக்ஸ் இருக்கிறதால குளோரின் ஒட்சியேற்றன் எக்ஸ் எண்ணிக்கையால பெருக்கப்படும். ஆகவே அயடின் ஒட்சியேற்றன் வந்து சக எக்ஸ் ஆக காணப்படும். அப்ப சக எக்ஸ் ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற அயடின் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படுகிறது. ஆகவே நாங்கள் இவருடைய ஒட்சியேற்றனை சக எக்ஸ் என்று குறிப்பிட்டால் இவருடைய ஒட்சியேற்றன் பூச்சியம். அப்ப நாங்கள் இங்கேயும் வந்து அறியவன் சமன்பாட்டு முறையை நாங்கள் மேலோட்டமாக பார்த்துக் கொள்வோம். முதல் நாங்கள் சொன்னாங்க ஒட்சியேற்றன் மாறுபடுகிற மூலகத்தை சமன் செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இங்க ஒரு அயடின் இருக்குது, இங்க 2 அயடின் இருக்கு. ஆகவே இங்கே 2 போட்டுக்கொள்வோம். இதுல 1 இருந்தால் 1ல இருந்து 0க்கு வரது ஒரு இலத்திரனை ஏற்கும். 2 இருந்தால் 2ல இருந்து 0க்கு வரது 2 இலத்திரனை ஏற்கும். இங்க எக்ஸ். ஆகவே எக்ஸ் எண்ணிக்கையான இலத்திரங்களை ஒரு அயடின் ஏற்று பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு வரும். இதுல 2 அயடின் இருக்கிறதால இதுல 2 எக்ஸ் எண்ணிக்கையான இலத்திரன்கள் ஏற்கப்படும். இதுல உங்களுக்கு குழப்பம் இருக்கா? இதுல ஒட்சியேற்ற எண் வந்து அயடினுக்கு பிளஸ் எக்ஸ். அப்ப பிளஸ் எக்ஸ் ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற அயடின் எக்ஸ் எண்ணிக்கையான இலத்திரன் என்றால் 0க்கு வரும். இதுல 2 அயடின் இருக்கிறதால 2 எக்ஸ் எண்ணிக்கையான இலத்திரன்களை இது ஏற்கும். அப்ப எக்ஸ் சார்பில் தாழ்த்தலுக்குரிய அரையோன் சமன்பாடுகளினால் இப்படித்தான் இருக்கும். இதையோட தாக்குற கேஐல இருக்கிற I மைனஸ், சரியா? கேஐல இருக்கிற I மைனஸ் அதுவும் I2ஆக ஒட்சியேற்றப்படுது. இது தாழ்த்தப்படுது, இது ஒட்சியேற்றப்படுது. இங்கேயும் ஒட்சியேற்றன் மாறுபடுகிற மூலகம் சமப்படுத்தப்பட வேண்டும். இங்க 0, இங்க மைனஸ். ஒரு மைனஸ் 0ஆக வரும்போது ஒரு இலத்திரனை இழக்கும். இங்க 2 மைனஸ் இருக்கு. ஆகவே இது 2 இலத்திரன்களை இழக்கும். இந்த 2 இலத்திரனை இழக்கும் சொல்றது நாங்கள் அங்கால வந்து 2 பிளஸ் 2 போடலாம். சரிதான்? ஓகே. அப்ப இதுல இருந்து நாங்கள் ஏற்கிற இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கையை வந்து சமப்படுத்தலாம். ஏற்கிற இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கையை வந்து நாங்கள் சமப்படுத்தி கொள்ளலாம். சரிதான்? ஓகே. அப்ப இங்க ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கை 2x, இங்க வெறுமனே 2. ஆகவே இந்த சமன்பாட்டை எக்ஸால பெருக்கினோம் என்று சொன்னாங்க.
இந்த சமன்பாட்டை எக்ஸால பெருக்கினோம் என்று சொன்னால் ஏற்கிற இலத்திரண்டு எண்ணிக்கையும் இழக்கிற இலத்திரண்டு எண்ணிக்கையும் சமனாக வரும். அப்ப 2x(i) பெருக்கப்படுறால 2x இலத்திரன் x எண்ணிக்கையான i2 ஆக இருக்கு. இந்த சமன்பாட்டையும் முடிவை பண்ணப்பட்ட இந்த சமன்பாட்டையும் கூட்டினால் முழுவயன் சமன்பாடு கிடைக்கும். அப்ப 2 ICLX இது கேன்சல் பண்ணுறோம். 2xi- இதுல ஒரு i2 இருக்கு, இதுல x எண்ணிக்கான i2 இருக்கு. ஆகவே 1 சக x i2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளைவு வந்து கிடைக்கும். சரிதான்? அவ கவனிச்சு கொள்ளுங்க. இந்த தாழ்த்தலுக்குரிய அறியன் சமன்பாடு எக்ஸ் சார்பில் எழுதுறோம், ஒட்சியேற்றலுக்குரிய அறியன் சமன்பாடு எழுதுறோம். ஏற்கிற இலத்திரண்டு எண்ணிக்கையும் விளக்கிற இலத்திரண்டு எண்ணிக்கையை சமப்படுத்துறதுக்காண்டி பீசமானத்துக்கு பொமசிக்கு பீசமானத்தால பெருக்கிறோம். இப்ப ஒரு தாக்க சமன்பாடு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அயன் சமன்பாடு 2 ICLX வந்து 2x- ஓடதாக்கி 1 சக x i2 தோற்றுவிக்கு. அப்ப இதுல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ICLX மூல் 1 மூல், ICLX மூல் 1 மூல். இது முற்றாக தாக்கம் அடைஞ்சு 2 மூல் i2 தருவதாக சொல்லியிருக்கு. ICLX மூல் 1 மூல் முற்றாக தாக்கம் அடைஞ்சு 2 மூல் i2 தருது. இனி நாங்கள் பீசமான தொடர்பை பயன்படுத்தி எக்ஸுக்கு தீர்வு காணலாம். இந்த ICLX பீசமானத்துக்கும் i2 பீசமானத்துக்கும் இடையிலான விகிதம் இவருடைய மூலுக்கும் இடையிலான விகிதத்துக்கு சமனாக இருக்கு. அப்ப 2/1 சக x பீசமான விகிதம் 1/2. சரியா? ஆகவே x சமன் சக 3. உங்களை கேட்டது இந்த ICLX அயடினின் ஒட்சியேற்ற எண், ICLX அயடின் ஒட்சியேற்ற எண் உங்களுக்கு +3 ஆக காணப்படும். சரியா? இதை நீங்க தர்க்க ரீதியாக யோசிச்சும் எடுக்கலாம். ஆனா அது எல்லா சந்தர்ப்பத்துக்கும் பொருத்தப்பாடுடையதாக இருக்கும் என்று சொல்லலாம். எங்களுக்கு ஒரு ஒட்சியேற்றம் தெரியாண்டா தெரிஞ்ச மாதிரி நாங்கள் யோசித்தால் சாதாரணமாக அதுக்கு விடவே. சரிதான்? அப்ப இதுல நீங்கள் தெரிஞ்சால் என்ன செய்வீங்க? இது 1 என்ன செய்வீங்க? இது 2 என்ன செய்வீங்க? 3 என்ன செய்வீங்க? அப்ப இது x என்ன செய்வீங்க? x ஆகுது. அதை நீங்க செய்யலாம். அப்ப முழுவயன் சமன்பாடு எடுத்துட்டு நாங்கள் பீசமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம் என்றால் பீசமானங்களுக்கு இடையிலான விகிதம் மூல்களுக்கு இடையிலான விகிதத்துக்கு சமனாக எழுதிக் கொள்ளலாம். சரி, அதுல நீங்க கொஞ்சம் சமப்படுத்தி போட்டிருந்த நீங்க பின்வரும் தாக்கங்கள் ஒவ்வொன்றிலும் கோடிடப்பட்ட கூறுகளின் ஒட்சியேற்ற எண்களை அவற்றின் கீழே தரப்பட்ட பட்டிகளில் எழுதுகன்னு சொல்லியிருக்கு. அப்ப இது உங்களுக்கு அநேகமாக சிக்கலாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இது உங்களுக்கு விளங்கல என்றா சொல்லுங்க. முதலாவது பாருங்க, H2O2 I- ஓட தாக்குது அமில ஊடகத்தில். I- ஓட அமில ஊடகத்துல தாக்கி H2O-வும் I2-வும் விடுவிக்கப்படும். H2O-வும் I2-வும் விடுவிக்கப்படும். சரியா? இதுல பெராக்சைடுகள்ல -1 ஆக இருக்கு. அந்நியன்கள்ட்ட ஒட்சியேற்றம் அயனின் வகைக்கும் எண்ணிக்கைக்கும் சமனாக இருக்கும். இதுல ஐதரசன் ஒட்சியேற்றம் கேட்கல, அது +1 ஆக இருக்கு. நீரில -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. சுயாதீன நிலை மூலங்கள் ஒட்சியேற்றம் வந்து 0.
இதுல உங்களுக்கு சிக்கல் பாடு இருக்கு. இந்த தாக்கத்தை நாங்கள் சமப்படுத்த வேண்டும் சொன்னால் இதுக்கு எந்த முறையை கையாளலாம்? சமப்படுத்துறதுக்கு நாங்கள் நிறைய முறைகளை படிச்சிருக்கோம். கணித முறை பார்த்திருக்கோம், கண்டறிதல் முறை பார்த்திருக்கோம், ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறை பார்த்திருக்கோம், அறியவன் சமன்பாடு பார்த்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு நாங்கள் எந்த முறையை கையாளலாம் என்று சொன்னால் ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையை ஓரளவுக்கு கையாளலாம். சரிதான்? ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையால இந்த தாக்கத்தை சமப்படுத்தலாம். காரணம் ஒரு கூறு ஒட்சியேற்றப்பட இன்னொரு கூறு வந்து தாழ்த்தப்படுது. சரியா? அப்ப ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையில இதை நாங்கள் இதே இடத்துல வச்சு சமப்படுத்துற பத்தி பார்ப்போம். முதல்ல ஒட்சிஜனை பாருங்க. ஒட்சிஜன் -1 ஒட்சியேற்ற நிலையிலிருந்து -2 ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படுது. ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகம் ஆக்சிஜன். ஆகவே முதல்ல அது சமன் செய்யப்பட வேண்டும். ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்ய வேண்டும். அப்ப இங்க H2O2 H2O ஆக மாறும். இது -1 ஒட்சியேற்றல இருந்து -2 ஒட்சியேற்றல போகும். அப்ப ஒரு ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை ஏற்கும். இதுல 2 ஆக்சிஜன் இருக்கிறதால இது 2 எலக்ட்ரானை ஏற்கும். ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறை மூலம் நாங்கள் இதை சமப்படுத்தலாம். ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு முதல் சமன் செய்யும். அடுத்ததாக I- வந்து I2 ஆக ஒட்சியேற்றப்படுத்தும். அப்ப இங்க ஒரு அயடின் 2 ஆகவே இதையும் நாங்கள் சமப்படுத்தலாம். ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகம் அயடின். அப்ப I- I2 ஆக மாறும். அப்போ ஒரு அயடின் ஒரு இலத்திரனை இழக்கும், 2 அயடினும் 2 இலத்திரனை இழக்கும். இங்க ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் சமனாக காணப்படும். ஏற்கிற இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை சமன் என்றால் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ஒன்றையுமே கூட்டி பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நாங்கள் கண்டறிதல் முறையை பயன்படுத்தி இந்த அணுக்களை சமப்படுத்தினால் போதும். சரி, இப்ப இங்க 2 அயடின் இருக்கு, இங்க 2 அயடின் இருக்கு. அப்ப அயடின் சமப்பட்டுட்டு இங்க 2 ஒட்சிஜன், இங்க 2 ஒட்சிஜன், அதுவும் சமப்பட்டுட்டு. இப்ப சமப்படாம இருக்கிற 3வது அணு வந்து ஐதர்சன். இங்க 2 ஐதர்சன், இதுல ஒரு ஐதர்சன் 3, ஆனா விளைவில 4 ஐதர்சன் இருக்கு. அவை பீசமான குணகத்தை மாற்றுவதன் மூலம் நாங்கள் இதை சமப்படுத்திக் கொள்ளலாம். இங்க 2H+ போட்டோம்னு சொன்னால் ஐதர்சனம் சமப்படும். சரிதான்? அடுத்த பாருங்க, Fe2+ Cr2O7 2 - H+ Fe3+ Cr3+. அமில ஊடகத்துல Cr2O7 ஒட்சியேற்ற தொழிற்படும் போது அமில ஊடகங்கள்ல Cr2O7 ஒட்சியேற்ற தொழிற்படும் போது இது பச்சை நிற Cr3+ ஆக தாழ்த்தப்படும். அப்ப அதற்குரிய தாக்க சமன்பாடுகள் தந்திருக்கு. Fe2+ Cr2O7 2 - H+. அமில ஊடகத்துல இந்த தாக்கம் நிகழுது. Fe2+ ஒட்சியேற்றப்பட்டால் Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படும். Cr2O7 2 - Cr3+ ஆக தாழ்த்தப்படும். ஆனால் உங்களுக்கு நீர். இதையும் நாங்கள் இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையில சமப்படுத்தலாம். இதுல சுயாதீன நிலை கட்டியன்களுக்கு ஒட்சியேற்றம் ஏற்றத்தின் வகைக்கும் எண்ணிக்கைக்கும் சமனாக இருக்கும். Cr2O7 2 குரோமியத்தின் ஒட்சியேற்றம் +6, இதுவும் +3 ஆக இருக்கும். இதுல ஒட்சியேற்றம் +3 ஆக. அப்ப இங்க ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகம் ஒன்று Fe, மற்றது வந்து குரோமியம். முதலாவது ரூல்ஸ் என்ன சொல்லப்படுது? ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்ய சொல்லு. அப்ப இங்க 2+ இருந்து 3+ போகுது, அதாவது ஒட்சியேற்றம் அதிகரிக்கும். வித்தியாசம் 1. அப்ப இது ஒரு இலத்திரனை இழக்கும், ஒரு இலத்திரனை இழக்கும். ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலம் குரோமியம் இங்க 2 இருக்குது, இங்க 1 இருக்கு. ஆகவே இதுல 2 Cr3+ போடும். +6 இருந்து +3 போகும்போது 3 இலத்திரனை ஒரு குரோமியம் ஏற்கும். இதுல 2 குரோமியம் இருக்கிறதால மொத்தம் 6 இலத்திரன் ஏற்கப்படும். +6 6 இலத்திரன் ஏற்கப்படும். நாங்க என்ன சொல்றோம்? ஒரு ரசாயன தாக்கத்துல ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கையும்
எப்போதும் சமனாக இருக்கக்கூடிய மாதிரி விகித சமத்துல சேர்ந்து கொள்ளும். அப்ப இங்க 6 எலக்ட்ரான் இயக்கப்படுது, இங்க ஒன்றுதான் இழக்கப்படுது. இதை நாங்கள் 6ஆல பெருப்போம். 6ஆல இது 6. இனி நாங்கள் கண்டறிதல் முறையை தான் பயன்படுத்த வேணும். இதுல 6 இரும்பு சரி, இந்த குரோமியம் சரி. இனி உங்களுக்கு சமப்படுத்த வேண்டியது ஒட்சிஜனும் ஹைட்ரஜனும். இதை நீங்கள் நீரை பயன்படுத்தி H+ பயன்படுத்தி சமப்படுத்த முடியும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் தாக்கில மொத்தம் 7 ஒட்சிஜன் இருக்கு, 7 ஒட்சிஜன் இருக்கு. ஆனா விளைவுல நீர் மட்டும்தான் இருக்கு. அப்ப 7 நீரை போடுவதன் மூலம் விளைவிலையும் 7 ஒட்சிஜன் கிடைக்கும். இனி நீங்க ஹைட்ரஜனை சமப்படுத்தலாம். இங்க 14 ஹைட்ரஜன் இருக்குது. ஆகவே இங்க 14 H+ போடணும். இந்த மாதிரி நீங்கள் தாக்கத்தை சமப்படுத்தி கொடுக்கலாம். அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் இந்த முறையை கையாண்டீங்கன்னு சொன்னால் இந்த அரேயின் சமன்பாடு எழுதினா நேரம் போகும். இப்ப இதுல சமப்படுத்தக்கூடியதாக. மூன்றாவது அரேயோன் சமன்பாடு எழுதுவதன் மூலம் சமப்படுத்தக்கூடியதுதான். அப்ப நீங்கள் அதையும் இதே முறையில கையாளலாம். உங்களுக்கு Cu இருக்குது, NO3- இருக்குது, H+ இருக்கு தாக்கி. விளைவுல Cu2+ம் NOவும் H2Oவும். அப்ப சுயாதீன நிலை மூலகங்கள் ஒட்சியேட்டர் 0, NO3- நைதரசன் ஒட்சியேட்டர் +5, Cu2+ சுயாதீன கட்டியல் ஒட்சியேட்டர் வகைக்கும் எண்ணிக்கைக்கும் சமன், NOவில +2. இதுல செப்பு ஒட்சியேற்றப்படுது, NO3- இருக்க நைதரசன் தாழ்த்தப்படுது. இது 0ல இருந்து +2க்கு போகுது. ஆகவே 2 எலக்ட்ரானை +5ல இருந்து +2க்கு போகுது. ஆகவே 3 எலக்ட்ரானை ஏற்கும். ஒரு ரசாயன தாக்கத்துல ஏற்கிற இலக்கிற எலக்ட்ரான் சமனாக இருக்கக்கூடியதாக தாக்கண்டிகள். இவரை 3ஆலையும் இவரை 2ஆலையும் பெருக்கினார். அதாவது 3 செப்பும் 2 NO3- இந்த தாக்கத்துல உட்பட்டால் மொத்தம் 6 எலக்ட்ரான்கள் ஏற்கவும் இழக்கவும் படும். இனி நாங்கள் கண்டறிதல் முறையை பயன்படுத்தி தாக்கத்தை சமப்படுத்துவோம். இதுக்கு நீங்கள் கையாள வேண்டிய ஒட்சனை சமப்படுத்தி பிறகு ஹைட்ரஜனை சமப்படுத்தி. தாக்கில இருக்கிற மொத்த ஒட்சன் 6. விளைவுல இதுல 2 ஒட்சன் இருக்கு. இதை நீங்க மாத்திடலாம். அதே அது ஒட்சியேட்டர் தாழ்த்தலோடு சம்பந்தப்பட்டு. அவன் 6 ஒட்சன் விளைவுக்கு வரணும் என்றால் 4 நீரை பயன்படுத்த. இப்ப இதுல 2 ஒட்சன், இதுல 4 ஒட்சன், மொத்தம் 6 ஒட்சன். இங்க 6 ஒட்சன். இனி ஹைட்ரஜன் இங்க 8 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க வேற ஒரு இடம் ஹைட்ரஜன் இல்லை. இதுல 8 H+. இந்த தாக்கம் இந்த ஒட்சியேற்றம் தாக்கல் முறையால சமப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்ததை நாங்கள் இந்த மாதிரி சமப்படுத்துறது கடினம். ஏண்டா 2 ஒட்சியேற்ற நிலையில இருந்து ஒரே ஒட்சியேற்ற நிலைக்கு வருது. இதுல நாங்கள் இப்படி போட்டோம்னு சொன்னால் 6 ஒட்சியேற்றப்படுது, 6 தாழ்த்தப்படுது. ஒட்சியேற்றத்தின் போது எத்தனை எலக்ட்ரான் இழக்கப்படுது, தாழ்த்தலின் போது எத்தனை எலக்ட்ரான் இழக்கப்படுது எங்களுக்கு சொல்ல தெரியாது. இந்த தாக்கத்துல KiO3ல +5 ஒட்சியேற்ற நிலையில அயோடின் இருக்கு. KIல -1 ஒட்சியேற்ற நிலையில அயோடின் இருக்கு. அமில ஊடகத்துல KCl ICl H2 ஆக வளமையாக KiO3க்கும் KIக்குமானதாக்குதல் I2 தான் முடிவிக்கப்படும். இங்க அவர்கள் தாக்கம் தந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி தான் விளைவு வருதுன்னு சொல்லி. அப்ப நாங்கள் அதை மாத்திடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் தாக்கத்தை எழுதி சமப்படுத்த போறோம். அப்ப இங்க இருக்கிற +5 அயோடினும் -1 அயோடினும் 0 +1க்கு தாழ்த்தப்படுது. ஆகவே அதை கருத்துல கொண்டு நாங்கள் தாக்கம் எழுத வேணும்.
சரியா? இதுல iodine.Cn பிளஸ் 1. அப்ப பிளஸ் 5ல இருக்கிறவரும் பிளஸ் 1 ஆகத்தான் பாரு, மைனஸ் 1ல இருக்கிறவரும் பிளஸ் 1 ஆகத்தான் பாரு. அப்ப நாங்கள் முதல் தாழ்த்தலுக்குரிய அரையோன் சமன்பாடு எழுதும். தாழ்த்தலுக்குரிய அரையோன் iO3 மைனஸ் இது ICl ஆக மாறும். ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகம் அயடின் இங்கே ஒன்றுதான் இருக்கு, அங்கே ஒன்றுதான் இருக்கு. அப்ப அதை சமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்சனை சமப்படுத்துறதுக்கு நீரை பயன்படுது. 3 ஒட்சன் இருக்கு, ஆகவே இங்க 3 நீரை பயன்படுத்தும். அடுத்து ஐதரசனை சமப்படுத்தும். இங்க 6H பிளஸ் போட்டுக்கணும், 6H பிளஸ் போட்டுக்கணும். இங்க குளோரின் இருக்கு, இங்க இல்ல, ஆக ஒரு Cl மைனஸ் போட்டுக்கணும். ஒரு Cl மைனஸ் போட்டுக்கணும். இப்ப இங்க விளைவாக இருக்கிற ஏற்றம், நிகர ஏற்றம், இதுல 2, இதுல 6, இதுல 2 மைனஸ், இதுல 6 பிளஸ், மொத்தம் 4 பிளஸ் இங்க விளைவாக. ஆக 4 பிளஸுக்கும் பதிலாக 4 இலத்திரங்களை நாங்கள் சேர்க்க வேண்டும். சரி, IO3 மைனஸ் பிளஸ் 5ல இருந்து பிளஸ் 1க்கு வருதுன்னு கருதினால 4 இலத்திரம் இது ஏற்க போகும். இதுல Cl இருக்கான அந்த Cl நாங்கள் இங்கால போட வேண்டி இருக்கு, அதனால Cl மைனஸ் ஆக அது சேர்க்கப்பட்டு. இதுல இருக்கிற I மைனஸ் அதுவும் ICl ஆக ஒட்சியேற்றப்படும். அப்ப இங்க ஒட்சிஜன் இல்ல, நீர் போட தேவையில்லை, ஐதரசன் இல்ல, H பிளஸ் போட தேவையில்லை. ஆனா இதுல குளோரின் இருக்கால ஒரு Cl மைனஸ் போடும். தாக்கியின் பக்கம் 2 மைனஸ் இருக்கு, விளைவுல 0, ஆக இங்க 2 இலத்திரம் போடவும். அதாவது மைனஸ் 1ல இருந்து பிளஸ் 1க்கு ஒட்சியேற்றப்படுகிற 2 இலத்திரனை இழக்கும். இங்க 4 இலத்திரன் ஈர்க்கப்படுது, 2 இலத்திரன் இழக்கப்படுது. சரியா? நீங்க கூட்டி எழுதுறீங்கன்னு சொன்னால் IO3 மைனஸ் சக 6H பிளஸ் இந்த 2ஆல வர காலையில 3 Cl வரும், இதுல 2 Cl, இதுல ஒரு Cl, மொத்தம் 3 Cl மைனஸ். இதுல ஒரு ICl, இதுல 2 ICl, மொத்தம் 3 ICl சக இதுல இருந்து 3 நீர். இங்க 2 கூறு ஒரே ஒட்சியேட்டனுக்கு வாரதால ஒட்சியேற்ற தாழ்த்தல் சமன்பாடு ஒரே இடத்துல வச்சு நாங்கள் பயன்படுத்துறது கடினமா. ஒரு IO3 மைனஸ், ஒரு IO3 மைனஸ், 2 I மைனஸ், 2 I மைனஸ், 6H பிளஸ், 3 Cl மைனஸ், 3 ICl, 3 H2O சொல்லி இந்த தாக்கம் கிடைக்கும். சரியா? அப்ப இதை நீங்க சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் தாக்கத்துல 2 KI வேணும், ஒரு KiO3 வேணும், 2 KI, ஒரு KiO3, 3 HCl. இதுல KCl தாக்கத்துல HCl, அப்ப இதுல 3 HCl, இந்தால 3 ICl, 3 H2O சொல்லி KiO3, KI, HCl வந்து தாக்கத்துல 2 கூறு வந்து ஒரே ஒட்சியேற்ற நிலைக்கு வாரதால நாங்கள் தனித்தனியாக இந்த தாக்கத்தை எழுதி சமப்படுத்த வேண்டி வரும். அது இந்த பி பகுதி கட்டமைப்பு வந்து சாதாரணமாக ஜெனரல் கெமிஸ்ட்ரியில நீங்கள் பார்த்திருப்பீங்க. பி பகுதி கட்டமைப்புல பிணைப்போட சம்பந்தப்பட்ட 2 மூலகங்கள்கிட்ட, பிணைப்போட சம்பந்தப்பட்ட 2 மூலகங்கள்கிட்ட இன்னது தன்மையை கருத்துல கொண்டு ஒட்சியேற்ற காண்றது
சரி, பிணைப்போட சம்பந்தப்பட்ட ரெண்டு மூலகங்கள்ட்ட மின்னணுத்தன்மை பெருமானத்தை அடிப்படையாக கொண்டுதான் இதன் ஒட்சியேட்டர் பார்ப்போம். இதுல கந்தகம் இருக்கு, இதுல ஒட்சிதல் இருக்கு. கந்தகத்துல ஒட்சிதலுக்கு மின்னணுத்தன்மை கூட, அப்ப இது டெல்டா மைனஸ் ஆகும், இது டெல்டா பிளஸ் ஆகவும் முனைவாக்கப்படும். இப்படி ஒவ்வொரு பிணைப்பு சார்பாகவும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒட்சிதலோட இணைஞ்ச கந்தகத்துக்கு ஒரு டெல்டா பிளஸ் வந்து தூண்டப்படும். ஆனா இதுல இருக்கிறது ரெண்டும் கந்தகம், மின்னணுத்தன்மை வேறுபாடு 0. அப்ப இதுலயோ அல்ல இதுலயோ முனைவாக்கம் தூண்டப்படாது. ஒட்சியேற்றம் என்பது இலத்திரங்கள் முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டதாக கருதும் போது, இப்ப இதுல இருக்கிற ஒரு ஜோடி இலத்திரன் இங்கால சிறிதளவு தான் இழக்கப்பட்டு நாங்கள் முற்றாக இழந்ததாக கருதினால் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற ஏற்றங்களுக்கு அச்சர எழுத கூட்டுத்தொகை எண்ணிக்கைக்கும் வகைக்கும் ஒட்சியேற்றம் சமனாக இருக்கும். இதுல ஒரு டெல்டா பிளஸ், இதுல ஒரு டெல்டா பிளஸ், இதுல ஒரு டெல்டா பிளஸ், இதுல ஒரு டெல்டா பிளஸ். இந்த டெல்டா பிளஸ் அதாவது இழந்த இலத்திரன் முற்றாக இழக்கப்பட்டதாக கருதினால் ஏற்றத்தின் வகை 4 எண்ணிக்கை, ஏற்றத்தின் வகை சக எண்ணிக்கை 4ஆக இருக்கும். அப்ப இதுல இருக்கிற ஒரு கந்தகத்தின் ஒட்சியேற்றம் +4. இந்த கந்தகத்தின் ஒட்சியேற்றம் பாத்தீங்கன்னா இது 0. அப்ப S2O3 2- S2O3 2- அன்றைக்கு நாங்க கீறினாங்க. S2O3 2- ஒரு கந்தகம் +4 ஒட்சியேற்ற நிலையில இருக்க, இன்னொரு கந்தகம் 0 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. நீங்க சராசரியாக ஒட்சியேற்றம் பார்த்தால் அது சக 2ஆகத்தான் வரும். உண்மையில நாங்கள் அப்படி கணிக்கிற அந்த ஒட்சியேற்றம் வந்து சராசரி ஒட்சியேற்றம், அதுல வந்து உண்மைத்தன்மை இருக்காது. கட்டமைப்பில் எடுக்கிற ஒட்சியேற்றம் தான் திருத்தமானதாக இருக்கு. சரியா, இது HPO3 2- ஒரு இருமூல அமிலத்தின் ஸ்ட்ரக்சர். இதுல இது ஐதரசனோட இணைக்கப்பட்டிருக்கு, இங்கால உட்சனோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல ஒரு டெல்டா பிளஸ், இதுல டெல்டா பிளஸ். பொஸ்பரஸை சுத்தி 4 பிணைப்புகள் ஒட்சனோட இருக்குது, ஒரு பிணைப்பு ஐதரசனோட இருக்கு. பொஸ்பரஸ்ல ஒட்சன் மின்னணுத்தன்மை கூடியது, பொஸ்பரஸை விட ஒட்சனுக்கு மின்னணுத்தன்மை கூட. ஆகவே ஒட்சன்ல டெல்டா மைனஸும் பொஸ்பரஸ்ல டெல்டா பிளஸும் தூண்டப்படும். ஒரு பிணைப்பு ஐதரசனோட இருக்கு. பவுலிங்கின் அளவு திட்டத்துல ஐதரசனுக்கும் பொஸ்பரஸுக்கும் 2.1 அப்படி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் உண்மையில பொஸ்பரஸுக்கு மின்னணுத்தன்மை கூட, சில இடத்துல 2.2 தான் குறிப்பிடப்பட்டே இருக்கு. அப்ப ஐதரசன் பார்க்க பொஸ்பரஸுக்கு மின்னணுத்தன்மை கூட என்பதால இந்த பிணைப்பிலத்திரங்கள் பொஸ்பரஸை நோக்கி கவரப்படும். அப்ப இதுல டெல்டா மைனஸ் தூண்டப்படும், இதுல டெல்டா பிளஸ். அப்ப பொஸ்பரஸின் ஒட்சியேற்றம் என்ன? அச்சர எழுத கூட்டுத்தொகை. இதுல ஒரு பிளஸ், 2 பிளஸ், 3 பிளஸ், 4 பிளஸ், 5 சொல்லு. 1 2 3 4 பிளஸ் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப அச்சர எழுத கூட்டுத்தொகை வந்து +3 ஆக இருக்கு. ஒரு பொஸ்பரஸின் ஒட்சியேற்றம் +3. HNO3 இதுல நைதரசன் ஈதல் பிணைப்பில இருக்கு, இதுல நைதரசன் ஈதல் பிணைப்பில இருக்குது. இதுல நைதரசன் ஒட்சியேற்றம் கேட்டு இதுல இருக்கிற ஒரு பிணைப்பு இலத்திரன் டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ், இதாலையும் டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ், டெல்டா மைனஸ் டெல்டா, இதால டெல்டா. அப்ப நைதரசனுக்கு 4 பிணைப்பு இருக்கு, அதால 4 டெல்டா பிளஸ். ஒரு ஈதல் பிணைப்பால வந்த பிளஸ் இருக்கு, அவை மொத்தம் 5 டெல்டா பிளஸ் ஆக இருக்கு. நைதரசன் ஒட்சியேற்றம் கட்டமைப்பு அடிப்படையாக கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒட்சியேற்றம் இந்த மாதிரி தான் இருக்கு.
இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால பாருங்க, ஸ்டொப் பெயரீடு அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. பெயரீட்டுல நிறைய விதிமுறைகள் இருக்கு. பெயரீட்டுல நிறைய விதிமுறைகள் இருக்குது. இதுல ஐயுபிஎஸ்சி பெயரிடும் வந்து இப்ப நாங்கள் நவீனமாக பயன்படுத்துகிற ஐயுபிஎஸ்சி பெயரிடும் இது ஒட்சியேற்ற எண்ணை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்படுது. ஐயுபிஎஸ்சி பெயரிடு வந்து இப்ப ஒட்சியேற்ற எண்ணை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்படுது. ஆகவே இப்ப நாங்கள் இந்த குளோரஸ், குளோரிக், சல்பூரஸ், சல்பூரிக் இந்த மாதிரியான பெயர்களை பாவித்தாலும் அது வந்து ஐயுபிஎஸ்சி பெயரிடு அல்ல, அது ஒரு பொது பெயர். இப்ப நாங்க ஒட்சியேட்டர் பயன்படுத்தி எல்லாமே சல்பேட் அயன், எல்லாமே சல்பூரிக் ஆசிட். அப்ப அதுல ஒட்சியேட்டர் மாற்றி விட்டோம்னு சொன்னால் அது H2SO4 H2SO3 மாறி மாறி பிரிக்கும். Cu2+ என்ற கட்டியலும் ClO4- என்ற அந்நியனும் காணப்படும். அப்ப இது ஆங்கிலத்துல கொப்பர் ஒட்சியேட்டர் +2 Cu2+1 ஒட்சியேட்டர் நிலையும் இருக்கு, கொப்பர் 2. இது ClO4-, இது நாங்கள் குளோரேட் என அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். சரியா? ஒட்சியேட்டர் அடிப்படையாக கொண்டு இப்ப பேரிடும் போது நாங்கள் இந்த ஹைட்ரோப்பு அதில் பாதிக்கிற சந்தர்ப்பங்கள் குறைவு. அவ எல்லாமே குளோரேட் தான். அந்த குளோரேட்ல ஒட்சியேட்டர் மாத்திரம் உண்டாச்சு. ClO3- குளோரேட் தான். இது 5 போடும், இது 7 போடும். அடுத்தது SR சோஞ்சியம். சோஞ்சியம் இது அதே மாதிரி தான். மங்கனேட் என்று பாவிக்க தேவையில்லை, மங்கனேட் 7 என்று பாவிக்கலாம். மங்கனேட் 7 என்று இதை நாங்கள் எழுதி கொள்வோம். அழிக்கிறேன். பாருங்க, இதுவும் வெள்ளன அந்த ICLX மாதிரியான ஒரு இதுதான். கொஞ்சம் மழை கடுமையாக பெய்யறதால கொஞ்சம் கதைக்கிறது கேட்காம இருக்கலாம். உங்களுக்கு விலங்குகள் சொன்னா எனக்கு சொல்லுவோம், நான் இந்த செய்முறையை செய்து போடுவோம். அதாவது ஒட்சியேட்டர் தெரியாத ஒரு கட்டியன் O3- ஆக ஒட்சியேற்றப்படுதா, O3- ஆக ஒட்சியேற்றுவது MnO4- பயன்படுத்தப்படுது. MnO4- பயன்படுத்தப்படுது. அது அமில ஊடகத்தில் Mn2+ ஆக தாழ்த்தப்படும். இதனுடைய மூல் 1.6x10⁻³ மூலோட இது 1.6×10⁻³ மூல் தாக்கலாம். சரியா?
AN பிளஸ் AO3 ஆக மாற்றுவதற்கு MnO4 மைனஸ்ல 1.6 மூல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நான் முதலே சொன்னது போல என் சார்புல இழக்கிற அல்லது ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கை வச்சுக்கொண்டு நீங்கள் வீசமானத்தை பயன்படுத்தினால் இப்ப தாக்கின மூல் தெரியும். ஆகவே வீசமான வீத மூலியத்துக்கு சமன் என்று எழுதி கொள்ளுது. சரியா? அப்ப இதனுடைய ஒட்சியேதான் என், இதுல ஏனுடைய ஒட்சியேதான் பிளஸ். அப்ப இது ஒட்சியேற்றப்பட்டிருக்கு. எத்தனை இலத்திரனை இது இழக்கும்? இது 1 என்றால் 4 இலத்திரனை இழக்கும், 2 என்றால் 3 இலத்திரனை இழக்கும், 3 என்றால் 2 இலத்திரனை இழக்கும். என் ஆகவே இது என் எண்ணிக்கையான இலத்திரன்களை இழக்கும். என் 5 எண் எண்ணிக்கையான இலத்திரங்களை இழக்கும். ஏ 1 இருந்தால் இது 5, அப்ப 4 இலத்திரங்கள். எப்படி இந்த 4 வந்து 5ல இருந்து அந்த 1 கழிச்சு. ஏ 2 என்றால் இது 3, 5ல இருந்து 2 கழிக்க 3 வரும். இப்ப என்னன்னு சொல்லி இருக்கு. ஆகவே 5 எண் இலத்திரங்களை இது விளக்கும். இது +7ல இருந்து +2 வருது. ஆகவே 5 இலத்திரனை 8. 5 இலத்திரனை 8. இப்ப நாங்கள் ஒரு ரசாயன தாக்கத்துல ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கை இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை எப்போதும் சமனாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கு. அப்ப இவரை 5 5 இவரை 5 எண்ணாலையும் பெருக்கிறோம் சொன்னால் இது 5 வேற 5 எண், இது 5 எண் வேற 5 இலத்திரன் ஜாமப்பட்டது. ஆகவே ஏனுடைய பீசமானம் 5 AN பிளஸ் ஆக இருப்பார். MnO4 மைனஸ் பீசமானம் 5 எண் MnO4 மைனஸ் ஆக இருக்கும். அதனால புத்தகத்தை பார்த்து கொண்டு இவருடைய மூல் 2.68 தர 10 மூல். இவருடைய மூல் 1.61 தர 10 மூல். இவ வீசமானது என் சார்பில் கணித்து வச்சுக்கணும். வீசமான விகிதம் மூல் விகிதத்திற்கு சமன். வீசமான விகிதம் மூல் விகிதத்திற்கு சமன். இவருடைய வீசமானம் 5, இவருடைய வீசமானம் 5 எண். இந்த ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் இந்த மூல்களுக்கு இடையிலான விகிதத்துக்கு சமனாக இருக்கும். இதுல இருந்து நீங்க ஒரு தெரியாக்கணியம் என்ன எழுதா மாற்றம் செய்து காணலாம். சரிதான்? அப்ப வீசமான விகிதம் மூல் விகிதம் என்ற தொடர போட்டீங்கன்னு சொன்னால் என் சமன் 2. அப்ப இதுல ஏ என்பது A2 பிளஸ் ஆக இருக்கு. சரிதான்? ஏ A2 பிளஸ் ஆக காணப்படும். அடுத்த கேள்வி ஜெனரல் கெமிஸ்ட்ரியில நீங்கள் படித்த விஷயமாக இருக்கும். சாரணு துணிவு, அணுத்துணிவு அலகு ஆகிய பதங்களை வரையறுக்க சொல்லி இருக்குது. உங்களோட நோட்ஸ்ல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சாரணு துணிவு, சாரணு துணிவு இதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சாரணு துணிவு அணு ஒன்றின் சராசரி துணிவுக்கும் கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் 12 ஒரு பங்குக்கும் இடையிலான விகிதம் தான் சாரணு துணிவு. அதாவது அணுத்துணிவு அலகை போல இத்தனை மடங்கு பாரமானது என்று குறிப்பிடலாம். அணு ஒன்றின் சராசரி அணுத்துணிவு அலகு என்று அழைக்கொள்ளுங்க, சாரணு துணிவு என்று அழைக்கொள்ளுங்க. அணு ஒன்றின் சராசரி துணிவிற்கும் கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் 12 ஒரு பங்கிற்கும் இடையிலான விகிதம். கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் 12 ஒரு பங்கிற்கும் இடையிலான விகிதம். கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவின் 12 ஒரு பங்கிற்கும் இடையிலான விகிதம் சாரணு துணிவு ஆகும்.
சாரண திணிவு மூலக அணு ஒன்று சராசரி திணிவு கீழ் கார்பன் 12 சமதான் அணு ஒன்றின் திணிவு வேற ஒன்றின் கீழ் 12. அடுத்த அணு திணிவு அலகு இப்ப நீங்க வந்து ஏஎம்ஜி அப்படின்னு பாவிச்சிருப்பீங்க. ஏஎம்ஜி அணுக்குடி வேலை இதை நாங்கள் ஜூ என்றும் பாவிக்கலாம், டிஏ என்றும் பாவிக்கலாம், டால்டன் என்று சொல்றோம். அதாவது இந்த தான் அணுத்துணிவு அலகு என்று சொல்றோம். ஒரு அணுவினுடைய மிகச்சிறிய துணிவை அளவிடுவதற்காக இந்த அணுத்துணிவு அலகு பயன்படுத்தப்படுது. அணுத்துணிவு அலகு என்பது திருத்தமாக சரியான கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் துணிவில் 12 ஒரு பங்கு அளவுதான் அணுத்துணிவு அலகு. எங்களுக்கு 12 கிராம் கார்பன் 12 அணு ஒன்றின் துணிவு, அதாவது ஒரு மூலின் துணிவு தான் 12 கிராம். ஒன்றின் துணிவு அவகாதம் ஒன்னால பிரிக்கப்படும் 6.02 10 23. ഇതിന്റെ 12 ஒரு பங்கு இதுதான் அணுத்துணிவு அலகு. ஒரு மூல் கார்பன் திணிவு 12 கிராம், அதாவது திருத்தமாக 12 கிராம் என்று சொல்லப்படுது. ஒரு மூல் கார்பன் திணிவு 12 கிராம். ஒரு மூல் என்பது 6.02 10 23. அப்ப உழவு திண்ணையும் துணிவு 12 கிராம் என்றால் ஒன்றின் துணிவு அதால பிரிக்கிறோம் வேற ஒன்றின் 12. இதுதான் அணுத்துணிவு அலகுக்கு சமமா. இந்த 12 வெட்டுப்பட்டாங்க. அணுத்துணிவு அலகு ஜூ சமன் ஒன்றின் 6.02 10 23 ஆக கிராம். ஜூ அல்லது அணுத்துணிவு அலகு என்பது இவ்வளவு துணிவுக்கு சமமானது. இதை நாங்கள் 1.66 10 24 கிராமுக்கு சமன் என்று சொல்லலாம். ஒரு ஏஎம்ஜூ என்பது, ஒரு ஜூ என்பது, ஒரு டிஏ என்பது எல்லாம் ஒன்றுதான். 1.66 10 24 கிராம் என்ற மிகச்சிறிய பரிமாணத்திற்கு சமனாக இருக்கும். அப்ப அணுக்கள் மிக மிக சிறிய திணிவுகளை உடையதாக இருக்கிறதால அவற்றின் திணிவை அளக்கிறது ஸ்பெஷலாக இந்த அலகுட்டு முறையை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். சரியா? இப்ப நாங்கள் மழையும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. உங்களுக்கு இந்த படிப்பிச்சதான் விளங்கு இல்லைன்னா எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணி விடுங்க. நான் இதை செய்ததை பண்ணும்போது திருப்பி ஒரு காட்சி உங்களுக்கு போட்டு விடுறேன். சரியா? இப்ப நான் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து விடுறேன். அடுத்த வகுப்பு வளமையை போல திங்கள் எடுப்போம் 6:15. சரி.